ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரை கூட நம்ம வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மைதா எடுத்துடுங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு சீனி, 1/4 கப் அளவுக்கு தண்ணி, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால். இவ்வளோ வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த மைதா இதில் போட்டுடலாம். இது கூடவே நம்ம வந்து வச்சுருந்த ரவையும் போட்டுடலாம். இதில் ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்றா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்த நெய் இருக்குல்ல, நெய்யில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுடுங்க. நெய்யும் போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கிடணும். அந்த மாவு அந்த நெய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடுங்க. அந்த நெய்யோடு அந்த மாவு ஒன்றா சேர்ந்து வரணும், அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த பால் இருக்கும்ல, பாலோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான மாவு மாதிரி நம்மளுக்கு வரணும். அதனால் வந்து கரெக்டாக அரை கப்பு தான் ஆகும், அந்த மாதிரி கிடையாது. அரை கப்பு வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துடுங்க. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து மாவு வந்து 15 நிமிஷம் நல்லா வந்து ஊறி இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாட்டு வந்து பிரிச்சுடுங்க. 2ஆக பிரித்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவுலாம் உருட்டுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம். மாவு அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம். அது வந்து நார்மலாகவே நம்ம வந்து உருட்டும் போதே அப்படியே வந்து நல்லா வந்து வரும். இப்போ வந்து நல்லா பெருசாக சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ரவுண்டாக இருக்கக்கூடிய கட்டரை வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சின்ன பாத்திரத்தில் உள்ள மூடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாவெல்லாமே எடுத்து நம்ம வந்து மீதி வச்சுருந்த அந்த மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து திரும்பவும் இதே மாதிரி பண்ணிவிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்க் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுவிடுங்க. இந்த மாதிரி போடும்போது அந்த பூரி மாதிரி உப்பி வராது, நம்மளுக்கு வந்து அது ஃப்ளாட்டாகவே கிடக்கும். அதனால தான் எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. வச்சுட்டிங்கன்னா நல்லா கரிஞ்சி தான் போகும். ஆனால் வந்து உள்ளாடியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடுமே குக் ஆகி நல்லா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டு இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து அரை கப் அளவுக்கு சீனி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து சீனியும் தண்ணியும் வந்து நல்லா வந்து கரையணும். அதுக்காக நல்லா வந்து கரைச்சி விட்டுடுங்க. அது கரைகிறது வரைக்கும் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வரணும். இப்படி நம்ம வந்து பண்ணும்போது லைட்டாக வந்து அந்த கம்பி பதம் வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து வரது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து அடுப்பிலே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த மைதா பிஸ்கட் எல்லாமே இதில் வந்து போட்டுடலாம். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நட்ஸு, பாதாம் தான் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாதாம் இல்லாட்டி முந்திரி, அப்படி இல்லைன்னா பிஸ்தா ஏதாவது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுருங்க. அந்த சீனி வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து அடுப்புலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிட்டு நல்லா வந்து தனித்தனியாக பிரிய இப்போ வந்து பிளேட்டில் வந்து ஒன்றா எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அப்படியே ஒட்டினா கூட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கையை வச்சு உடச்சி எடுத்துக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடி கொஞ்சம் சாஃப்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். நான் வந்து ஒன்று வந்து உடச்சி காமிக்கிறேன். 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.